சக்தி ஊழலை ஒழிக்கக்கூடிய லட்சணம் என்ன அப்படிங்கறத இந்த ஆடியோவை கேட்டீங்கன்னா புரியும். அதாவது தூத்துக்குடியைச் சேர்ந்த விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியுடைய ஆடியோ இது. விஜய் ரசிகர் ஒருத்தர் போன் பண்ணி ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் வேணும்னு கேக்குறாரு. தியேட்டர் வாரியா, ரேட் வாரியா பிளாக்ல அதிக விலை வச்சு டிக்கெட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. அத பட்டியல் போடுறாரு அந்த ரசிகர் மன்ற நிர்வாகி. விஜயோடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால வழக்கத்துக்கு மாறா இன்னும் அதிக விலை வச்சு பிளாக்ல டிக்கெட்ட வித்துக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். விக்கிறது யாரு? விஜயோட ரசிகர் மன்ற நிர்வாகிகள். வாங்குறது யாரு? விஜயுடைய ரசிகர்கள். இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை சற்றும் கண்டிக்காமல் வேடிக்கை பார்ப்பது யாரு? உங்கள் விஜய். இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்துகிட்டு தான் நாங்க தூய சக்தி ஊழலை ஒழிக்க வந்துட்டோம் அப்படின்னு மேடை மேடையா வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த தூய சக்தியா வந்து ஊழலை ஒழிக்க போகுது? ஹலோ, சொல்லுண்ணே. சுரேஷ் விஷயங்களா? ஆமாண்ணே. நான் சொரக்காப்புல இருந்து பேசுறேண்ணே. சொல்லுங்க தலைவரே. அண்ணே டிக்கெட் வேணும் படத்துக்கு. வாங்க வாங்கிக்கோங்க. டிக்கெட் எவ்வளோண்ணே? 600 600? அண்ணே சண்முகா 600. சரி. லட்சுமி 800. சரி. சத்தியமா 1000 ரூபாய்க்கு மேல இன்னும் ஷோ முடிக்கல அவங்க பேசி. சத்தியபாமா 1000, சண்முகா 600, லட்சுமி 800. ஆமா, 3 தேட்டருமே எடுக்கிறாங்க. 3 தேட்டருமே எடுத்தாச்சு. லட்சுமி மட்டும் நம்ம வேற ஆள்கிட்ட கொடுத்தாச்சு வேண்டாம்னு சொல்லி. சண்முகாவும் சத்தியமா நம்ம கையில இருக்கு. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. சண்முகா வந்து இப்போ வந்து சத்தியமா சின்ன பெரிய ஸ்கிரீன் கிடையாது. பெரிய ஸ்கிரீன் முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா. சரிண்ணே. பெரிய ஸ்கிரீனே நல்லா ஆடணும் வைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஸ்கிரீன் தான். சரியா? சரிண்ணே. அந்த பசங்க சொல்லிட்டு என்னன்னு கேட்கண்ணே. கேட்டுட்டு எனக்கு போன் அடிங்க, சீக்கிரம் வாங்கிக்கோங்க. சரிண்ணே.